டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 12th ஃபிசிக்ஸில் சாப்டர் 6ல் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் புக் பேக்கில் கொஷின் நம்பர் 1 தான் இது. பாருங்கள், மிரர் ஃபார்முலா டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். அதாவது மிரர் ஈக்குவேஷன் எதெல்லாம் வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோன்னா, ரிலேஷன் பிட்வீன் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u, அதாவது இங்கிருந்து ஏலிருந்து இங்கே வரைக்குமான தூரம் p வரைக்குமான தூரம் தான் u. அடுத்து இமேஜ் டிஸ்டன்ஸ்னு வரும்போது v. பார்த்திங்கன்னா a டேஷ் b டேஷ் இருக்கு இல்லையா, அங்கே தான் இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து p வரைக்குமான டிஸ்டன்ஸ் தான் v. இப்போது ஃபோக்கல் லென்த்து பார்த்திங்கன்னா f. இதோ இங்கே இருக்குது பாருங்கள் அந்த பாயிண்ட்டு. ஓகேவா? இந்த ஃபிகர் ab இஸ் த ஆப்ஜெக்ட் அண்ட் a டேஷ் b டேஷ் இஸ் த இமேஜ். இப்போ ஆங்கிள் BPA லொக்கேட் பண்ணுங்கள் டயக்ராமில். ஆங்கிள் BPA, அதாவது இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு ஆங்கிள் B டேஷ் PA டேஷ். பாருங்கள், ஆங்கிள் B டேஷ் PA டேஷ், அதாவது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ அதாவது இது எதை வச்சு சொல்கிறோன்னா, லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அதாவது படுகதிர் மீள்கதிர் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஓகேவா? இன்சிடென்ட் ரே அண்ட் ரெஃப்ளெக்டட் ரே. அப்போ இவங்க ஏற்படுத்துகிற அந்த ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த லா வச்சு தான் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்புறம் பை ஏஏ சிமிலாரிட்டி, பாருங்கள் இங்கே 90 டிகிரி, அதே போல் இங்கே 90 டிகிரி வரும். அப்போ ரெண்டு ஆங்கிள் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும்போது பை ஏஏ சிமிலாரிட்டி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர் அப்படின்னு சொல்லிடலாம். நான் உங்களுக்கு இங்கே வரைஞ்சே காட்டிடுறேன் பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, அதாவது இது எதுன்னா ஏபிபி. இப்போ டயக்ராமில் நீங்களே லொக்கேட் பண்ணிக்கோங்க இந்த ட்ரையாங்கிளை. ஓகேவா? அடுத்த ட்ரையாங்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இருங்க, நான் வரைஞ்சிடுறேன். ஏல தான் 90 டிகிரி இல்லையா? ஸோ ஏ டேஷ் பி டேஷ் அப்புறம் பி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல், அதே போல் இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். அப்போனா சைட்ஸ் இந்த ரேஷியோ ஈக்குவல், அதாவது ஏபி பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில் ஏபி சைடுக்கு ஏ டேஷ் பி டேஷ் சைடு இந்த ட்ரையாங்கிளில் என்ன கரஸ்பாண்டிங் சைடு. ஓகேவா? அப்புறம் பிஏ டேஷ்க்கு கரஸ்பாண்டிங் சைடு யாருன்னா பிஏ. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சிமிலர்னு சொன்ன பிறகு இந்த சைட்ஸ் அண்ட் ரேஷியோவை இங்கே எழுதிக்கிறோம். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அதே போல் ட்ரையாங்கிள் டிபிஎஃப் அண்டு ட்ரையாங்கிள் பி டேஷ் ஏ டேஷ் எஃப், இது ரெண்டும் சிமிலர். இப்போ டயக்ராமேட்டிக்லி இது லொக்கேட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் டி, இங்கே பாருங்கள் டாட்டிங் லைன் வரைஞ்சி வச்சுக்கிறோங்க பாருங்கள், டிபி அண்ட் எஃப். அதாவது நல்லா கவனிங்க, இந்த ட்ரையாங்கிள். ஓகே, அந்த ட்ரையாங்கிளுக்கு பி டேஷ் ஏ டேஷ் எஃப் பாருங்கள், ஒரு குட்டி ட்ரையாங்கிள். இப்போ நான் ட்ரேஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த ட்ரையாங்கிள். ஸோ இவங்களுக்கு இந்த ஆங்கிள் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிளாக வருதா டயக்ராமில் பாருங்கள். அதாவது இது எப்படி இருக்குன்னா ஒரு கிராஸ் பெருக்கல் குறி மாதிரி. ஓகேவா? ஸோ பெருக்கல் குறி மாதிரி வந்ததுன்னா இந்த இடத்துல டி, இந்த இடத்துல பி, இந்த இடத்துல இது ஜாயின் பண்ணிடலாம் ஏ டேஷ் பி டேஷ். அப்போனா இது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் வருதா. அப்புறம் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் ஏஏ சிமிலாரிட்டின்னு எடுத்துக்கோங்க, ஏஏ சிமிலாரிட்டின்னு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர், ஒன்றுக்கு ஒன்று சிமிலர். ஓகேவா? ஸோ அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கோம். அப்போ இவங்களோட சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். ஐ மீன் ஏ டேஷ் பி டேஷுக்கு கரஸ்பாண்டிங் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா பிடி அல்லது டிபி, நீங்கள் எதனா எடுத்துக்கோங்க. அதே போல் ஏ டேஷ் எஃப் நடுவில் இருக்குது. ஓகேவா? ஏ டேஷ் எஃப்க்கு கரஸ்பாண்டிங் சைடு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்னா எடுத்துக்கோங்க, எஃப்பின்னா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அது தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க. பிடி ஈக்குவல் டு ஏபி. பாருங்கள், ஏபி இங்கே இருக்குது, பிடி இங்கே இருக்குது, ரெண்டும் ஈக்குவல் தானே. அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா பிடிக்கு பதிலாக இங்கே ஏபின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க.
இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்லேயுமே a dash b dash by ab இங்கேயும் a dash b dash by ab இருக்கா, அப்போது இது ரெண்டும் ஈக்குவல். ஓகே, அதாவது p a dash by pa ஈக்குவல் டு a dash f by pf. ஸோ அது தான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா a dash fன்றது பாருங்கள் இங்கிருந்து இங்கே வரைக்குமான தூரம். டயக்ராமேட்டிக்கலி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இங்கே வரைக்குமான தூரத்துலேருந்து நம்ம கழிச்சிட்டோம்னா, ஐ மீன் பி ஏ டேஷ்லேருந்து பி எப்போ நம்ம கழிச்சிட்டோம்னா எஃப் ஏ டேஷ் நமக்கு கிடைச்சிடும் இல்லையா. ஸோ அது தான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடில் இப்படியே வச்சுட்டு PA dash by PA equal to PA dash minus PF by PF இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ A dash Fக்கு பதிலாக தான் இப்படி நாம் மாற்றி எழுதியிருக்கேன். புரியுதாப்பா? சரி, இந்த சைடு அப்படியே எடுத்துட்டுருக்கேன். இந்த சைடில் மட்டும் A dash Fக்கு பதிலாக இப்படி மாற்றி எழுதியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போது நம்ம இந்த இதுக்கு போயிடலாம், டயக்ராம் போயிடலாம். திரும்ப பிலேருந்து ஏ வரைக்குமான தூரம் எவ்வளோ, u ஆச்சா. அதுக்கப்புறம் பிலேருந்து எஃப் வரைக்குமான தூரம் எவ்வளோ, ஃபோக்கல் லென்த்து எஃப். ஓகேவா? அதே போல் பிலேருந்து ஏ டேஷ் வரைக்குமான தூரம் என்ன, வி, இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கிற தூரம். ஓகேவா? பட்டு இந்த மிரருக்கு லெஃப்டில் இருக்கிற எல்லாமே மைனஸ் சைன் வரணும் பை சைன் கன்வென்ஷன். அது தான் இங்கே சொல்லியிருக்கேன். பை சைன் கன்வென்ஷன் பிலேருந்து ஏ வரைக்குமான தூரம் மைனஸ் யூ, பி ஏ டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் வி, பிஎஃப் ஈக்குவல் டு ஃபோக்கல் லென்த் மைனஸ் எஃப். அதாவது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லாமே மைனஸ் சைனில் வரணும். ஸோ இவங்களுக்கு பதிலாக இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த சைடில் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், யூ பை வி பை யூ வந்துடும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் எஃப் ஆகிடும். இதை ரெண்டு ஃப்ராக்ஷனாக பிரித்து எழுதிக்கோங்க. மைனஸ் வி பை மைனஸ் எஃப், இங்கேயும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஆனால் இங்கே எஃப் பை எஃப் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்றுன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ என்டையர் ஈக்குவேஷனை வியால் டிவிஷன் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லா டினாமினேட்டரிலும் ஒரு வி போட்டுக்கோங்க. அப்போ இங்கே வீக் வி கேன்சல் ஆகிட்டு மேலே 1, இங்கே வீக் வி கேன்சல் ஆகிட்டு மேலே 1, இங்கே 1 பை வி அப்படியே வரும். ஓகேவா? இப்போது 1 பை யூ, இங்கே 1 பை எஃப், இங்கே 1 பை வி. அப்போது 1 பை எஃப்பை மட்டும் இந்த சைடில் வச்சுட்டு மைனஸ் 1 பை வியை இந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் 1 பை வியாக மாறிடும். அப்போது 1 பை எஃப் ஈக்குவல் டு 1 பை யூ ப்ளஸ் 1 பை வி. இதுக்கு பேர் தான் மிரர் ஃபார்முலா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.